அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களை கடந்த சில நாட்களாக புரட்டி போட்ட மிக்ஜாம் புயல் நேற்று மாலை ஆந்திர மாநிலம் அருகே 110 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது. இதனால் ஆந்திராவில் பல ஏக்கர் விவசாய பயிர்கள் நாசமடைந்தன. நெல்லூர் மற்றும் திருப்பதி ஆகிய நகரங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 14 இடங்களில் அதி பலத்த மழையும், 29 இடங்களில் மிக பலத்த மழையும், 15 இடங்களில் பலத்த மழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக பூந்தமல்லியில் 340 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்காள மாநிலத்தின் தலைநகரான கொல்கத்தா தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக உள்ளது. பெருநகரங்களில் தலா 1 லட்சம் மக்கள் தொகைக்கு பதிவு செய்யப்படும் குற்றங்களில் கொல்கத்தாவில்தான் குறைந்த எண்ணிக்கையிலான குற்றங்கள் பதிவாகியுள்ளது என தேசிய குற்ற ஆவண காப்பகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. இந்திய பாகிஸ்தான் எல்லையில் அமைந்திருக்கும் உப்பு பாலைவனத்தில் மிகப்பெரிய அளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்பை உருவாக்கும் பணியில் மத்திய அரசு இறங்கியுள்ளது. குஜராத்தின் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் இக்கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. இத்திட்ட உருவாக்கத்தில் அதானி குழுமம் முக்கிய பங்கு வகிக்கிறது. 726 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இக்கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. இது சிங்கப்பூர் அளவுக்கு பெரிதாக இருக்கும். இத்திட்டத்தின் மொத்த செலவு $2.26 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இக்கட்டமைப்பு மூலம் ஆண்டுக்கு 30 ஜிகாவாட்ஸ் புதுப்பிக்கத்தக்க எரியாற்றல் விநியோகம் செய்ய முடியும். இது 1.8 கோடி வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க போதுமானதாகும். இந்திய இராணுவத்தின் மருத்துவ பிரிவில் மருத்துவராக தேர்வானவர் கேப்டன் கீதா கவுல். இவர் உலகின் மிக உயரமான போர்க்களமான சியாச்சின் பனிமலை பகுதியில் பணியாற்ற விருப்பம் தெரிவித்தார். இதையடுத்து இவர் இராணுவத்தின் பனி சிறுத்தை படைப்பிரிவில் சேர்ந்து சியாச்சினில் பணியாற்றுவதற்காக பிரத்யேக பயிற்சியை சியாச்சின் போர்க்கள பள்ளியில் பெற்றார். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவிதமான பயிற்சிகளை அவர் திறம்பட முடித்தார். இதையடுத்து அவர் சியாச்சின் பனிமலையில் உள்ள இராணுவ முகாமில் முதன் முறையாக பெண் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் சியாச்சினில் பணியாற்றும் இராணுவ வீரருக்கு தேவையான சிகிச்சைகளை அளிப்பார். ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் வேளாண் துறை நவீனமயமாக்கலுக்காக அந்த நாட்டுக்கு இந்தியா சார்பில் ரூபாய் 2084 கோடி கடனுதவி வழங்கப்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் போட்டுட்ருக்கேன். எக்ஸாமுக்கு எந்த நியூஸ்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்து போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.